ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸ். ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இப்போ நம்ம இந்த கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி கம்பெனியோட மெயின் டைப் ஆஃப் அசெட்ஸ் என்னங்கிறத பார்த்தா தான் இது கிளியராக புரியும். ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி அப்படின்னா அதோட அசெட்ஸ் என்னவாக இருக்க முடியும்? எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஸ்டாக்கோ ஒரு பொருளோ ரா மெட்டீரியலோ தேவையில்லை. என்ன தேவை எலக்ட்ரிசிட்டிக்கு? பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ஜெனரேட்டர்ஸ், பவர் ஜென்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி தான் தேவை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய அசெட்ஸ் எல்லாம் என்னவாக இருக்க முடியும்? ஃபிக்ஸட் அசெட்ஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டாக் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு ஃபிக்ஸட் அசெட். அந்த ஃபிக்ஸட் அசெட்டுக்கு எப்போவுமே நம்ம அக்கௌண்ட்ஸில் என்ன கொடுப்போமோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஒரு ஃபிக்ஸட் அசெட்னா அதுக்கு என்ன இருக்கும்? தேய்மானம், டெப்ரிசியேஷன் இருக்கும். அதே டெப்ரிசியேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த ஜெனரேட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற டவர்ஸ். இதுக்கு என்னென்ன ரேட்டு டெப்ரிசியேஷன்? நம்ம நார்மலாக பிளான்ட் அண்ட் மிஷினரினா 15% அப்படிங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸில் படித்தோம். அது இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு. நார்மலாக ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு ஒவ்வொரு அசெட்டுக்கும் இவ்வளோ ரேட் தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு இருக்குது. அது என்ன ரேட், என்ன டெப்ரிசியேஷன், எவ்வளோ அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லேண்ட் அண்டர் ஃபுல் ஓனர்ஷிப் அப்படின்னா 0.0%. இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரியும். லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே தான் இங்கேயும் வருது. லேண்டுக்கு எப்போவுமே டெப்ரிசியேஷன் கிடையாது. அதே லேண்ட் அண்டர் லீஸாக இருந்ததுன்னா ஃபுல் டெப்ரிசியேஷன் நில் கிடையாது. 3.34% டெப்ரிசியேஷன். இது எப்போது லேண்ட் லீஸில் இருந்ததுன்னா. அடுத்து பில்டிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், இந்த மாதிரி பில்டிங் ஒர்க்ஸ் ஏதாச்சும் நடக்குதுன்னா அதுக்கும் 3.34% டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு டெம்பரரி எரெக்ஷன். டெம்பரரி எரெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்காண்டி பக்கத்தில் ஒரு சின்ன ஹட்டு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஹட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே சிமெண்ட் மூட்டை அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டெம்பரரி எரெக்ஷன். இல்லை பில்டிங் ஹைட்டாக கட்டுறதுக்கு நின்று கட்டுறதுக்காண்டி நிறையா வுட்டெல்லாம் கையில் வச்சு கட்டி அந்த வுட்டு மேலே நின்று வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற வுடன் ஸ்ட்ரக்சர்ஸும் டெம்பரரி எரெக்ஷன் தான். அந்த டெம்பரரி எரெக்ஷன்ஸ்க்கு 100% டெப்ரிசியேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்ரிசியேஷன். ஆமாம். அப்புறம் ஐடி எக்யூப்மெண்ட்ஸ். அந்த ஐடினா என்னது? இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி. அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸுக்கு 15% டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் செல்ஃப் ப்ரொபல்டு வெஹிக்கிள்ஸ். செல்ஃப் ப்ரொபல்டு வெஹிக்கிள்ஸ்னால் தானாக இயங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் சொல்லலாம். மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேனே இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்கும்ல, மேனே தேவையில்லை, ஆன் பண்ணி விட்டால் அதுவே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடும். அதுதான் செல்ஃப் ப்ரொபல்டு வெஹிக்கிள்ஸ். அது செல்ஃப் ப்ரொபல்டு வெஹிக்கிள்ஸ்க்கு 9.5% டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள் ஏர் கண்டிஷனிங் பிளான்ஸ். ஸோ போர்ட்டபிள் ஏர் கண்டிஷனிங் பிளான்ஸ்னால் நம்ம கையில் எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி இருக்கும் அந்த பிளான்ஸு. அந்த மாதிரி இருக்கிற போர்ட்டபிள் ஏர் கண்டிஷனிங் பிளான்ஸ்க்கு 9.5%. அப்புறம் எனி அதர் அப்பாரட்டஸ், அதுக்கு 9.5%. பட் அதர் தேன் மோட்டார் லெட் ஆன் ஹையர், ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ஸை ஹையரில் விட்டானா அதுக்கு மட்டும் 9.5 கிடையாது, அதுக்கு வேறு டெப்ரிசியேஷன் ரேட் வரும். என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் லெட் ஆன் ஃபயருக்கு 6.33%. பார்த்துக்கோங்க. அப்பாரட்டஸ் அதர் தேனுக்கு 9.5, ஆனால் மோட்டார்ஸ் லெட் ஆன் ஹையருக்கு மட்டும் 6.33%. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 6.33%. கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னால் என்னது? டெலிஃபோன், அந்த ரேடியோ டெக்னாலஜி, டெலகிராம், அந்த மாதிரி இருக்கிற கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு 6.33%. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு எல்லாத்துக்குமே 6.33%. இதுக்கப்புறம் எனி அதர் அசெட், இதை தவிர்த்து, மேலே சொல்கிறத தவிர்த்து, இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. மேலே சொல்கிறத தவிர்த்து மீது என்ன ஒரு அசெட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் 5.28%. 5.28%. இதுதான் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பெண்டிக்ஸ் 3யோட டெப்ரிசியேஷன் ஷெடியூல். இதுக்கு நமக்கு சம் இருக்குது. ஆனால் அந்த சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன பண்ணியிருப்போன்னா, அதில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பேலன்ஸ்க்கும் இந்த டெப்ரிசியேஷன் ரேட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டெப்ரிசியேஷன் ரேட் வர்ற ஆன்சரை டோட்டல் பண்ணுறது தான் ஆன்சராக இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் சில பாயிண்ட்ஸ் புரியலைன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எந்த எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இருக்கவங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 13. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் அசெட்ஸ் அதர் தேன் ஃப்ரீ ஹோல்ட் லேண்ட் எடுக்கிறாங்க. ஏன் ஃப்ரீ ஹோல்ட் லேண்டை மட்டும் எடுக்கலை, மீதி எல்லாத்தையும் மட்டும் வெயிட்டட் ஆவரேஜ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃப்ரீ ஹோல்ட் லேண்டோட டெப்ரிசியேஷன் ரேட் என்ன? 0ன்னு பார்த்தோமா? அப்போது 0% ரேட்டை எதுக்காண்டி நம்ம இன்க்ளூட் பண்ணணும்? அந்த ஒரு லாஜிக்கில் தான் டெப்ரிசியேஷனுக்கும் சரி கேபிட்டல் காஸ்ட்டுக்கும் சரி
ஃப்ரீ ஹேண்ட் லேண்டோட எடுக்கக்கூடாது. ஃப்ரீ ஹேண்ட் லேண்டுக்கு தான் கேபிட்டல் காஸ்ட் இருக்குல்ல, டெப்ரிசியேஷன் தானே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ என்ன ஆகும், டெப்ரிசியேஷன் மட்டும் ஃப்ரீ ஹோல்ட் லேண்டுக்கு எடுக்காமல் காஸ்ட் மட்டும் ஃப்ரீ ஹோல்ட் லேண்டுக்கு எடுத்தால் எக்ஸாக்டான வெயிட்டட் ஆவரேஜ் வராது. ஏன்னா காஸ்ட் வந்து இது இன்க்ளூடிங்காக இருக்கும், ஆனால் டெப்ரிசியேஷன் இது எக்ஸ்க்ளூடிங்காக இருக்கும். அப்போ ஆன்சர் மாறும்ல. அதனால தான் ரெண்டையுமே நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். 0% ரேட் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. இது ஒன்று தான் இங்கே ட்விஸ்டட் இருக்கும். இதை தவிர்த்து ரேட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதில் தான் வந்து நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான ஒரு சம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.